அதாவது புதுக்கோட்டை வந்து எனக்கு புதிய ஊர் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்திலையும், சிவகங்கை மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். எல்லா ஊர்களும், எல்லா கிராமங்களும் எனக்கு பரிச்சயமான ஊர். அதில் நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதனால் இப்போ தான் மாநில தலைவராகி ஏற்கனவே எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன். இப்போ 3வது முறையாக இப்போ பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் புதுக்கோட்டைக்கு இப்போ முதல் முறையாக வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இல்லை, அது நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறேன். இதை பற்றி பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னென்னா, அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க சொல்லி, அதனால் அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பலை. என்னென்னா, எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது. யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதில், தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்குது. ஆனால் அந்த குற்றப்பத்திரிக்கையில் காவல்துறை சரியாக விசாரிக்கலை. அது மட்டும் இல்லை, ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல. அதுக்கு பிறகு 24ஆம் தேதி என்னன்னா வழக்கிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானசேகரனை வழக்கில் விசாரிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். அல்லது அதில் வந்து காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும்போது, சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது. அதாவது இப்போ நான் வந்து எல்லாரையும் ஒரு அணியில் திரள வேண்டும் நான் சொல்கிறேன். அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தையை வந்து அவருடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது அவருடைய சொந்த கருத்து. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை. இது தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதம் இருக்குது. ஆனால் இனிமேல் தான் அதில் எல்லா கருத்துக்களையும் பற்றி பரிசீலிக்க முடியும். என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது. அது மட்டும் எங்கே பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள், மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாகிற சூழ்நிலைகள், நவீன வகையான போதை மருந்துகள், இது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாடிட்டு இருக்கு. பிறகு சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும் என்பதுதான். இல்ல, எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து இபிஎஸ், ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா, தினகரன்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து டிராபேக் ஆகும். அதான் என்னன்னா, எங்களை பொறுத்த மட்டும் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் கருத்து சொல்றது. கூட்டணியில் தினகரனும் ஓபிஎஸ் வந்து இருக்காங்க. 26 வந்து பிஜேபி அழைத்து வந்த உடனே இது வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் மறுபடியும் கிடைக்குமா, இல்லை அது என்ன மாதிரி? இல்லை, அது குறித்து வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, எங்கள் கூட இருக்கிறாங்க. இது குறித்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக பேசி எங்களுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று நான் இருக்கிறாங்க. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை, பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது அது சரியான முறையான கருத்தாக இருக்காது. அதனால் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல முடியும்.
அதிமுக பாஜக ராமதாஸ் தொடர்ந்து வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் வந்து அதிமுக ஏற்பட்டிருக்கு. தொண்டர்களுக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யார் அப்படி சொல்றாங்க? எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பண்றாங்க. தொண்டர்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி. அதாவது திமுக வந்து இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். தோல்வி பயத்தில் இருக்கிறனால தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும்? அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி, நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை. அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இல்லை, அதாவது ஈடியை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்போ வருமான வரித்துறையோ ஈடியோ அது ஒரு தனி அமைப்பு. அது அவர்கள் வந்து இப்போ இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. பிறகு அந்த ஸ்டே வெக்கேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து என்ன செய்கிறாங்கிற அது அவங்களுடைய நடவடிக்கை. தமிழக அரசா? அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரியது. அதனால் அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ குறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்தில் தான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்திய மொழி பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லாத கடனை வந்து இப்போ எப்படி இந்த கடனத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. இதில் வந்து அதிலிருந்து இது பிறந்தது, இதிலிருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு அதில் வந்து நான் சொல்ல முடியாது. இல்லை சார், கமலோட தக்கலைப்பு அந்த பேச்சு இஷ்யூ வந்து கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்கிறாரு. கர்நாடகாவில் வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்குது, எதிர்கட்சியான பிஜேபியும் எதிர்க்குது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்கலாம். தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாயந்தன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஆனால் அடுத்த மொழியோடு சம்மந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது அவருடைய விளக்கம். அதை மற்றவங்க ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க. உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை. இன்னொரு மொழியோடு சம்மந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியா இருக்கும். தமிழனுக்கு கமலுக்கு கிடையாது, கமலுடைய கட்சிக்கு கிடையாது. தமிழன் என்கிற முறையில் தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா போய் வேர்ல்டு லெவல்ல வந்து மூத்த மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்றோம். தமிழ் உயர்ந்தது. தமிழ் மூத்த மொழி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் வந்து முக்கியத்துவம் இருக்கும், கூட்டாட்சி தான் அமைங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்தில் வரல. நீங்க சொல்ற மாதிரி வந்தா பார்ப்போம். நான் சொல்ற மாதிரி மற்ற கட்சிகள் சொல்றத சொல்றேன். என்னோட எப்படிங்க? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரவில்லை. பார்க்கலாம். இல்ல, அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். விஜய் வந்து தீவிர அரசியல் எல்லோரும் அப்படின்னா அது தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்றிய